தன்னிகரற்ற தாய்ப்பால் உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சி வழங்குகிறார் காரைக்கால் பாலூட்டுதல் ஆலோசகர் பிரதிமா கார்த்திக் பாலாஜி அவர்கள். ஹலோ டியர் அம்மாஸ், நான் உங்கள் பிரதிமா கார்த்திக் பாலாஜி. தாய்ப்பால் வாரத்தை ஒட்டி ஒரு அம்மாவின் பிரெஸ்ட் ஃபீடிங் ஜேர்னியை எளிதாக்கும் வகையில் சின்ன சின்ன தகவல்களை தினமும் உங்களோட பகிர்ந்துட்டு இருக்கேன். வாங்க இன்றைய தலைப்புக்குள்ளே போகலாம். வெற்றிகரமான தாய்ப்பால் பயணத்தை மிக முக்கியமான ரகசியத்தை பற்றி பேச போகிறோம். அது சரியான லேட்ச் மற்றும் பிரெஸ்ட் ஃபீடிங் பொசிஷன். அது பார்த்திங்கன்னா பல அம்மாக்களுக்கு எனக்கு பால் வரவே இல்லைன்னு நினைப்பாங்க. ஆனால் உண்மையில் பிரச்சனை பால் சுரப்பில் இருக்காது, குழந்தை மார்பகத்தை சரியாக கவ்வாததால் இருக்கும். அதாவது கரெக்டாக அவங்க லேட்ச் பண்ணாததுனால இருக்கலாம். லேட்ச் அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா, குழந்தை இருக்காங்க இல்லையா, அவங்க பால் குடிக்கும்போது மார்பகத்தை அவங்களோட வாயால் எப்படி கவ்வுறாங்க அப்படிங்கிறது பார்த்தா லேட்ச். அதாவது ஒரு நல்ல லேட்ச்ன்னு பார்த்தோன்னா அது எப்படிலாம் இருக்கும்னு நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அம்மாவுக்கு அதிக வலி இருக்கக்கூடாது தாய்ப்பால் கொடுக்கும்போது. அடுத்து குழந்தைக்கு போதுமான பால் கிடைக்கும். அடுத்தது பால் சுரப்பு நன்றாக அதிகரிக்கும். பிரெஸ்ட் ஃபுல்லாக எம்டியானா என்ன ஆகும், திருப்பி மில்க் எல்லாமே உங்களுக்கு ரீஃபில் ஆகிட்டே இருக்கும். ஸோ நல்ல பிரெஸ்ட் மில்க் சப்ளை நல்லாவே இருந்துகிட்ருக்கும். அப்படின்னா அந்த நல்ல லேட்சை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, குழந்தையின் வாய் நன்றாக அகலமாக திறந்து இருக்கணும். கூம்பு மாதிரி இல்லாமல் நல்லா வைடராக மவுத் ஓப்பனாக இருக்கணும். வெறும் காம்பை மட்டும் இல்லாமல் காம்பை சுற்றியில் கருமையான பகுதி இருக்கு இல்லையா, அதை ஏரியோலா பார்ட்டுன்னு சொல்லுவோம். அது மாதிரி பெரும் பகுதியை குழந்தையோட வாயில் எடுத்துருக்கணும். குழந்தையோட கீழ் உதடு இருக்கு இல்லையா, அது உள்புறமாக திரும்பி இல்லாமல் வெளிப்புறமாக இருக்கணும். இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது பால் அவங்க குழந்தை குடிக்கும்போது சக் சக்குன்னு சத்தம் இல்லாமல் விழுங்குற சத்தம், அதாவது பாலை முழுங்குற சத்தம் கேட்கணும். முக்கியமாக பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு தாங்க முடியாத வலி அப்படிங்கிறதுலாம் இருக்கவே கூடாதுங்க. இப்படிலாம் இருந்தால் இந்த லேட்ச் நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இப்போது பொசிஷனை பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு எந்த பொசிஷன் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதில் நம்ம கொடுக்கலாம், தப்பே கிடையாது. அது ஒரு விஷயத்த மட்டும் ஆனால் ஞாபகம் வச்சுக்கணும். எப்படின்னா, பேபியை தான் நீங்கள் பிரெஸ்ட் கிட்ட கூட்டிட்டு வரணுமே தவிர பிரெஸ்ட்டை பேபி கிட்ட எடுத்துட்டு போகக்கூடாது. குழந்தையை மார்பகத்திற்கு அருகில் கொண்டு வர வேண்டும். மார்பகத்தை குழந்தையிடம் கொண்டு செல்லக்கூடாது. குழந்தையோட தலை, கழுத்து மற்றும் உடல் ஒரே நேர்கோடில் இருக்க வேணும் பால் நீங்கள் கொடுக்கும்போது. அடுத்து குழந்தையோட வயிறு இருக்கு இல்லையா, அது அம்மாவோட வயிற்றை நோக்கி இருக்க வேண்டும். அம்மாவும் கம்ஃபர்டபுளாக உட்கார்ந்துட்டு முதுகிற்கு நல்ல சப்போர்ட், ஒரு பில்லோவோ இல்லை சாஞ்சிக்கிட்டோ அது மாதிரி ஒரு நல்ல சப்போர்ட்டோட நீங்கள் உட்காந்து குடிக்கணும். இன்றைய டேக் ஹோம் மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெற்றிகரமான தாய்ப்பால் பயணத்தின் அடித்தளம் சரியான லேட்ச். நாளை தாய்ப்பால் பற்றிய பொதுவான தவறான நம்பிக்கைகள், அதாவது மித் வெர்சஸ் ஃபேக்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திப்போம். நன்றி.